நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். 1 கொரிந்தியர் 7:23. நாம் எப்பொழுது எல்லாம் மனிதர்களால் பாதிக்கப்படுகிற பொழுது அதை குறித்தே யோசித்து கலங்குகிறோமோ, எப்பொழுது மனிதர்கள் நமக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளை குறித்து யோசித்து கோபம் கொள்ளுகிறோமோ, எரிச்சல் அடைகிறோமோ, அல்லது அவர்கள் செய்த செயலை நினைத்து சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுது எல்லாம் நாம் மனுஷர்களுக்கு அடிமைகளாகவே இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், அவர்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் நம்முடைய சிந்தையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நாம் கர்த்தருக்காக செயல்படுவதை முடக்கி போடுகிற அளவிற்கு கிரியை செய்ய முடிகிறது அல்லவா? இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்ட ஜனங்கள். எனவே மனிதர்களுடைய செயல்களுக்கு, மனிதனுடைய காரியங்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள். அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தர் உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலைத்து நில்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை, சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆளுகை செய்வதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.